ஹலோ எவ்ரிவன், வணக்கம் அண்ட் வெல்கம் டு பிரியாஸ் லைஃப் ஸ்டைல். நம்ம வீட்டுக்கு திடீர் விருந்தாளிகள் வந்துட்டாங்கன்னா என்ன செய்யறதுனே தெரியாது இல்லைங்களா? அந்த சமயத்தில் இந்த மாதிரி போண்டா செஞ்சு பாருங்கள், சூப்பராக இருக்குங்க. வாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்த்துடலாம். அதுக்கு ஒரு பாத்திரம் எடுத்துக்கிறேன். அதில் 1 கப் அளவுக்கு மைதா மாவு சேர்த்துக்கிறேங்க. அதே கப்பில் 1/2 கப் அளவுக்கு கடலை மாவு சேர்த்துக்கிறேங்க. இது கூட 2 ஸ்பூன் அளவுக்கு அரிசி மாவு சேர்த்துக்கிறேங்க. அரிசி மாவு வந்து ஆப்ஷனல் தான், இருந்தால் சேர்த்துக்கோங்க, இல்லைன்னா தேவையில்லை. அடுத்து பொடியாக நறுக்கி வச்சுருக்கிற பெரிய வெங்காயம் சேர்த்துக்கிறேங்க. அது கூடவே கருவேப்பிலையும் நறுக்கி வச்சுருக்கிறேன், அதுவும் சேர்த்துக்கலாம். உங்களுக்கு வெங்காயம் அதிகமாக சேர்த்தா நல்லாயிருக்கும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நிறையா சேர்த்துக்கோங்க. இது கூடவே நறுக்குன கொத்தமல்லி தழை கொஞ்சமாக சேர்த்துக்கிறேங்க. இப்போது இதுக்கு காரத்துக்கு தேவையான அளவுக்கு மிளகாய்த்தூள் சேர்த்துக்கலாங்க. மிளகாய்த்தூள் இல்லாட்டி பச்சை மிளகாய் இருந்துச்சுனாலும் அதை நீங்கள் நறுக்கி சேர்த்துக்கலாம். வீட்டில் குழந்தைங்க இருந்தாங்க அப்படின்னா அது வாயில் கடிபட்டுரும் அப்படிங்கிறங்காட்டி நான் மிளகாய்த்தூள் சேர்த்துருக்கிறேன். இது கூட கொஞ்சமாக சீரகம் சேர்த்துக்கலாங்க. இது கூட ஒரு 1/4 ஸ்பூன் அளவுக்கு சமையல் சோடா இருந்தால் சேர்த்துக்கலாங்க. சமையல் சோடா சேர்த்தோம்னா கொஞ்சம் போண்டா உப்பி வரும், அதுக்காக சேர்த்துருக்குறேன். அரைக்கரண்டி தயிர் சேர்த்துருக்குறேங்க. இந்த மாவுக்கு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துட்டு இது நல்லா தண்ணி ஊற்றி நல்லா பிசைஞ்சு எடுத்துக்கலாங்க. கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி நல்லா எல்லாத்தையும் கிளறி விட்டு பிசைஞ்சு எடுத்துக்கோங்க. சமையல் சோடா வந்து ஆப்ஷனல் தாங்க, உங்களுக்கு விருப்பம் இருந்தால் சேர்த்துக்கோங்க. இல்லை அல்சர் ப்ராப்ளம் இருக்குது அப்படிங்கிறவங்க சமையல் சோடாவை ஸ்கிப் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி நல்லா கிளறி விட்டு போண்டா போடுற பதத்துக்கு எடுத்துக்கோங்க. ரொம்ப தண்ணி விட்டுட்டிங்க அப்படின்னா எண்ணெய் குடிக்க ஆரம்பிச்சிருங்க போண்டா. அதனால் அளவாக தண்ணி சேர்த்து இந்த அளவுக்கு பிசைஞ்சு எடுத்துக்கோங்க. இப்போது நம்ம கடாயில் எண்ணெய் ஊற்றி காய வச்சு போண்டா போட்டுடலாங்க. இப்போ எண்ணெய் நல்லா காஞ்சிட்ருக்குதுங்க. இதில் நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து போண்டா போட்டு எடுத்துக்கலாங்க. வீட்டில் கடலை மாவும் மைதா மாவும் இருந்தால் போதுங்க, சீக்கிரமே கொஞ்சம் நேரத்தில் இந்த போண்டா செஞ்சிடலாங்க. சாப்பிட்றதுக்கு ரொம்ப டேஸ்டியாகவும் இருக்குங்க. ஒரு சிலர் மைதாவை ஸ்கிப் பண்ணிவிட்டு வெறும் கடலை மாவுலேயும் போண்டா போட்டு சாப்பிடுவாங்க. நான் வந்து இன்றைக்கி மைதாவும் சேர்த்து போட்டிருக்கேங்க. இப்படி ஒரு பேட்சாக போட்டு நல்லா பொன்னிறமாக ஆகிற வரைக்கும் வேக வச்சு எடுத்துக்கோங்க. நான் வந்து இன்றைக்கி கடலெண்ணெய் ஊற்றிருக்கிறங்காட்டி பபுள்ஸாக வருதுங்க மேலே. வேறு ஆயில் எடுத்திங்கன்னா இந்த மாதிரி வராது. கொஞ்சம் நேரம் நல்லா வெந்ததுக்கப்புறமா திருப்பி எடுத்திங்க அப்படின்னா சூப்பரான போண்டா ரெடிங்க. இந்த பதத்துக்கு வந்தோடனே எடுத்துடலாங்க. இப்போது நான் அடுத்த பேட்ச் போடுறேன். போட்டு பேட்சாக போட்டு எல்லாத்தையும் எடுத்துக்கலாங்க. சமையல் சோடா சேர்த்துருக்குறங்காட்டி போண்டா இந்தளவுக்கு உப்பி வந்திருக்குதுங்க. அவ்வளோதாங்க, சூப்பரான போண்டா ரெடி ஆயிடுச்சு. 10 நிமிஷங்க, சீக்கிரமாக இந்த போண்டா போட்டு எடுத்துடலாம். நீங்களும் வீட்டில் இதே மாதிரி செஞ்சு பார்த்துட்டு மறக்காமல் எப்படி இருக்குதுன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். இப்போ தான் ஃபஸ்ட் டைம் நம்ம வீடியோ பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. ஹெல்த்தியான சூப்பரான வீடியோஸ் வந்து நம்ம சேனலில் வரப்போகுது. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணிவிட்டு ஷேர் பண்ணிடுங்க. மற்றும் ஒரு நல்ல பதிவில் சந்திப்போம். நன்றி.